வணக்கம். இந்த வீடியோவில் உயிர்வாழ் சான்று பென்ஷன் நிறுத்தம் சார்ந்து அரசு ஓய்வூதியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, அரசு ஓய்வூதியர்கள் எந்த தடையும் இல்லாமல் தங்களுடைய மாத பென்ஷன் கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வெளிவந்துள்ளது. மாதந்தோறும் பென்ஷன் வாங்குவோர் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டிய டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் டிஎல்சி சார்ந்து மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் முக்கிய விளக்கத்தை கொடுத்துள்ளது. ஓய்வூதியர் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்தும் இந்த சான்றிதழ் பென்ஷன் தடையின்றி கிடைக்க முக்கியமான ஆவணமாகும். இதை சமர்ப்பிக்காமல் இருந்தால் பென்ஷன் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. அதனால் இந்த செயல்முறை தீவிரமாக கண்காணிக்க அனைத்து வங்கிகளுக்கும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை DOPPW இதை தொடர்ந்து கண்காணித்து ஒவ்வொரு ஓய்வூதியதாரரும் ஆண்டுதோறும் சான்றிதழை சமர்ப்பிப்பதை உறுதி செய்கிறது. முன்னர் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க ஓய்வூதியர்கள் வங்கி அல்லது அலுவலகத்திற்கு நேரில் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது டிஜிட்டல் வசதிகள் அதிக அறிமுகமாகியிருப்பதால் வீட்டில் இருந்தபடியே இதனை எளிதாக சமர்ப்பிக்க முடியும். குறிப்பாக முக அங்கீகார ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் தொழில்நுட்பம் அறிமுகமானதால் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும், பயோமெட்ரிக் கருவிகள் அல்லது அலுவலகங்களுக்கு செல்வது போன்ற சிரமங்கள் குறைந்துவிட்டது. 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்காக இந்திய அஞ்சல் மற்றும் பேமெண்ட்ஸ் வங்கி IPPB மூலம் டோர் ஸ்டெப் டிஎல்சி சேவையும் வழங்கப்படுகிறது. இதற்காக அவர்கள் குறிப்பிட்ட எண்ணை அழைத்து தபால்காரரை வீட்டுக்கு வரவழைத்து முக அங்கீகாரம் அல்லது பயோமெட்ரிக் மூலம் சான்றிதழை பதிவு செய்யலாம். இந்த சேவைக்கான கட்டணம் ₹50 மட்டுமே. அக்டோபரில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள், நவம்பரில் மற்ற ஓய்வூதியர்கள் டிஎல்சி சமர்ப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிக ஓய்வூதியர்கள் வசிக்கும் பகுதியில் அரசு சிறப்பு முகாமை நடத்தி வருகிறது. இதில் முதியவர்கள், நோய்வாய்ப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு வீட்டிலேயே சேவை வழங்கப்படுகிறது. EPFO மற்றும் IPPB இணைந்து இந்த செயல்முறையினை பராமரித்து சமர்ப்பிக்கப்பட்ட டிஎல்சியை சரிபார்த்து அதன் நிலைமையினை கண்காணிக்கிறது. மொத்தத்தில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முறை ஓய்வூதியர்களுக்கு மிகவும் எளிதானதாகவும் பாதுகாப்பானதாகவும் ஆகும். எனவே பென்ஷன் தடையின்றி கிடைப்பதற்கு ஒவ்வொரு ஓய்வூதியரும் ஆண்டுதோறும் தவறாமல் இந்த சான்றிதழை சமர்ப்பிப்பது மிகவும் அவசியம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.